புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் மற்றும் ஆதவர்ஜுனா பேச்சு குறித்து திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் தானே முக்கியமாக பங்கேற்று இருக்கணும். ஆனால் அவர் வரவே இல்லையே. திருமாவளவனோட விசிகா கட்சியோட தார்மீக தலைவரே அம்பேத்கர் தானே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு முதல் ஆளாக கலந்து கொள்ள வேண்டியது திருமாவளவன் தானே. ஆனால் அவர் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு விஜய் பேசியிருந்தார். திமுக கொடுத்த அழுத்தம் காரணமாக தான் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு பத்திரிகையாளர்கள் திருமாவளவன் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு திருமாவளவன், தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அம்பேத்கரோட நினைவு நாள் அப்போ அம்பேத்கர் பற்றின புத்தகத்தை வெளியிட்டிருப்பது ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுக்குது. டாக்டர் அம்பேத்கர் எல்லோரும் பேசப்படுற ஒரு தலைவராக மாறி இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் திமுக கொடுத்த அழுத்தத்தினால தான் எங்களால் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியலை அப்படின்னு விஜய் பதிவு பண்ணியிருக்காரு. அவரோட பேச்சில் எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த மாதிரி எனக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கப்படலை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அழுத்தம் கொடுத்து பலவீனப்படுத்துகிற அளவுக்கு நானும் சரி, என்னோடய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி அந்த அளவுக்கு பலவீனமாக இல்லை. அந்த நிகழ்வில் நான் பங்கேற்க இயலாமற் போனதற்கு திமுக அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கொடுத்த அழுத்தம் என்பதை போன்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு நானோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாக இல்லை என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளாமல் போனதுக்கு நடிகர் விஜய் காரணம் இல்லை. அவருக்கும் எனக்கும் எந்த விதமான சிக்கலுமே கிடையாது. எங்களோட இந்த சந்திப்பு உறுதிப்படாத நிலையிலேயே இந்த சந்திப்பை ஒரு அரசியலாக மாற்றி இதில் அரசியல் சாயம் பூசினது யார், அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத ஆய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலமாக நாங்கள் அரசியலில் இருக்கோம். யார் என்ன பின்னணியில் இயங்குறாங்க அப்படிங்கிறத எங்களுக்கும் நல்லாவே தெரியும். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நான் பங்கேற்று இருந்தால் இந்த நிகழ்ச்சியை ஒரு மிகப்பெரிய அரசியலாக்கிடுவாங்க. அதெல்லாம் முன்னாடியே யோசிச்சு தான் நான் இந்த விழாவில் கலந்து கொள்ளலை அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தேன். எங்கள் கூட்டணியை மையமாக வச்சு அதை தகர்க்கணும் அப்படிங்கிற அரசியல் இப்போ பரவலாக நடந்துக்கிட்டு இருக்கு. வெறும் வாய்க்கு அவள் கிடைச்சது மாதிரி அவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை நான் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் விகடன் குழுமத்துக்கிட்ட நான் முன்னாடியே என்னால் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாதுங்கிற ஒரு அறிவிப்பை நான் சொல்லிட்டேன். இது நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு, நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவு. விடுதலை சிறுத்தைகள் உருவாக்கிய கூட்டணியின் நோக்கம் சிதைஞ்சிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் நான் எடுத்த முடிவு. எனக்கு எந்த விதமான ப்ரெஷரும் இல்லை, திமுக அதில் தலையிடவும் இல்லை அப்படின்னு திருமாவளவன் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. அவர் இதை இப்போ சொல்லலை, இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே உறுதிப்பட தெளிவாக ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு. திரும்ப இந்த நிகழ்ச்சியை வச்சு அரசியல் சாயம் பூசிக்கிட்டே இருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ விஜயோட பேச்சும் அதை உறுதிப்படுத்துறதா தான் இருக்கு. இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லி கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை குழப்புறது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு கோபத்தை உண்டு பண்ணா இவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் அப்படின்னு விஜய் தரப்பும் யோசிக்குது போல. இவ்வளோ நாள் அந்த வேலையை அதிமுக தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ விஜயும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போதான் திட்டவட்டமாக திருமாவளவன் சுட ஒரு பதிலடி கொடுத்துட்டாரே. எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. விஜயோட பேச்சில் எனக்கு சுத்தமாக உடன்பாடும் இல்லை. எனக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கப்படலை. இதை விட கிளியராக அவர் எந்த மாதிரி சொன்னால் இவங்களுக்கெல்லாம் புரியும்னு தெரியல. தொலைநோக்கு பார்வையோட என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இதன் மூலமாக வரும்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவே இல்லை அப்படின்னு முதலே சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாரு. ஆனாலுமே சில விஷமிகள் திமுக கூட்டணி உடையணும், இன்னும் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே எப்படியாவது திமுக கூட்டணி உடைச்சி அவங்கள பலவீனமாக்கி விசிகாவை நம்ம பக்கம் இழுத்துறணும் அப்படின்னு அதிமுகவும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விஜயும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது வெளிப்படையாகவே நல்லா தெரியுது. ஆனால் அதெல்லாம் பகல் கனவு, அதெல்லாம் நடக்காது. நாங்கள் 2026 திமுக கூட தான் கூட்டணி வச்சுக்க போகிறோம் அப்படின்னு திருமாவளவன் உறுதியாக பல மேடைகளில் பல இடங்களில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. திமுகவும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அசால்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க கூட்டணியில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகும் அப்படிங்கிற நோக்கில் சிலர் வாண்டடாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு சிலர்னு சொல்கிறத விட அதிமுகவும் சரி தாவேகவும் சரி அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத விசிகா தலைவரும் விசிகா கட்சியில் இருக்கிற மற்ற தலைவர்களும் அவங்களோட காணொலிகளையும் பேட்டிகளையும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்க. அதுதான் உண்மை. இப்போ தான் விஜய் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய மேடைகள் அவருக்கு கிடைக்கும். அந்த மேடைகள்லையும் அவர் திமுகவை தான் விமர்சனம் பண்ண போகிறாரு. ஆனால் அவர் என்னதான் விமர்சனம் பண்ணாலும் என்னதான் தூண்டி விட்டாலும் திமுக கூட்டணி உடையாது அப்படிங்கிறது தான் உண்மை.